பெங்களூர்லேருந்து சென்னையில் இருக்கிற அம்மா வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே நான் எங்கே டெலிவரி பார்க்க போகிறேனோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மார்னிங்கே வந்து செக்கப்புக்கு கிளம்பிட்டோம். நான் ஆல்ரெடி போன மந்த், அதாவது என்னோட 7th மந்த்தில் இங்கே ஒரு வாட்டி செக்கப் போயிருந்தேன். அப்போவே எனக்கு பேசிக்காக எடுக்க வேண்டிய பிளட் டெஸ்ட் ப்ளஸ் எக்கோ இசிஜி எல்லாமே எடுத்துகிட்டு 2 வீக்ஸில் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னால் வந்து அந்த டைமில் எடுக்க முடியல. உடனே பெங்களூர் போயிட்டேன். ப்ளஸ் ரிட்டன் வந்து சென்னையும் வர முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து எனக்கு 8th மந்த் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் டெலிவரி இங்கே தான் காட்டணும் அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, அதனால் வந்து பிளட் டெஸ்ட், எக்கோ, இசிஜி எல்லாத்தையும் வந்து எடுத்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். பிளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போவே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு டாக்டரையும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பெங்களூர்லேயே நிறைய நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கே, நீங்கள் ஏன் மெனக்கட்டு சென்னைக்கு ட்ராவல் பண்ணி வரணும் டெலிவரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இதுலேயும் ஒரு சிலர் வந்து சென்னையில் கூட நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கே, நீங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து ரீல்ஸில் சொன்னால் பத்தாது. அதனால் நான் ஒரு லாங் வீடியோவே வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.